இல்ல வேற எதுவும் சொல்லி பண்றியா? அத்தை மேல கை வச்ச கையை முடிச்சு நம்பிய பொண்ணு டான்ஸ் கத்துக்க அனுப்புறேன். இவ கர்ப்பமாயி வந்து நிக்கிறா. டான்ஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. உங்க பொண்ணு பக்கத்துல பையன் எங்க தேடி பண்ணுவாங்க? நீ டான்ஸ் கத்துறியா? இதெல்லாம் சும்மா இல்ல கூடாது. பேசிட்டு இருக்கும்போது கை நீட்டு. அத்தை மேல கை வச்ச கையை உடைச்சு ஒரு வேகமா ஒரு நாள் வந்து கண்டதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. இது பண்ணி ரவுடிங்க வீட்டுக்கு அனுப்பி வெல்கம் டு சீரியல் அடிக்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் இப்போ செம ஃபன்னாகவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியும் விஜயா கிட்ட டான்ஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு டோட்டல் ஃபேமிலியுமே சேர்ந்து டான்ஸ் ஆடி ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரதியோட ஃபேமிலி என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த அம்மா டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறன்ற பேரில் தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்கிறதாவும் பயங்கரமாக சண்டை போட்டு அம்மானால தான் இன்னைக்கு என் பொண்ணு இப்படி கர்ப்பமாகி வந்திருக்கிறா, இந்த அம்மா இடம் கொடுத்தனால தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. மீனா ஒரு பக்கம் உங்கள் பொண்ணு தப்பாக அந்த பையன்கிட்ட பழகுனதுக்கு நீங்கள் அந்த பையன்கிட்ட தானே போய் கேட்கணும், இங்கே வந்து கேட்டால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க. பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க ரதி ஃபேமிலியிலேருந்து ஒரு பொம்பளை வந்து விஜயாவை அடிக்க வருவாங்க. நம்ம மீனா அதை தடுத்து என்ன பேசிகிட்டு இருக்கும் போதே கை நீட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கையை முறுக்கி அமுச்சு விட்ருவாங்க. அதையோட அவங்க அம்மா ஒரு பக்கம் உங்களால் என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக போச்சு, என் அந்த பையன் வீட்லேயும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போடுறாங்க. எப்பவும் போல் இந்த பிரச்சனையும் முத்து தான் பேசி சால்வ் பண்ணுறாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் அந்த பையன் வீட்டில் போய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிக்க பார்க்குறாங்க. ஒரு பக்கம் இவங்க பேசினதெல்லாம் கேட்டு நம்ம விஜயா ரொம்பவே மிரண்டு போய் பயந்துருவாங்க. அவன் இன்னும் பயமுறுத்துகிற விதமாக ஸ்ருதி வேற ஐயோ உங்களை வேற கொலை பண்ணாலும் பண்ணிடுவாங்க, நீங்கள் எங்கேயும் வெளியே போகாதீங்க அத்தை, நீங்கள் வெளியே போகிற டைமாக பார்த்து லாரியை வச்சுக்கேது மோதினாலும் மோதுவாங்க, அப்படியே இல்லைனாலும் ஏதோ ரவுடிங்களை வச்சு வீட்டுக்குள்ளேயே வந்து இவ்வளோ பெரிய கத்தி எடுத்து உங்கள் வயிற்றில் குத்துனாலும் குத்துவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ருதி இன்னும் விஜயாவை பயமுறுத்திட்டு இருக்காங்க. கடைசியாக மனோஜும் ரோஹிணியும் முத்து சப்போர்ட் பண்ணுறதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் லாயரை கூட்டிகிட்டு வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது முத்தோட அவங்க அப்பா நீ இன்னும் ஏதோ பண்ணி பிரச்சனையை பெருசு பண்ணிடாது அப்படிங்கிறாரு. பிரச்சனையை முத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம மனோஜ் ஆமாம்மா ரவுடிக்கு ரவுடி தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு